குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, பாஜக, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணி 234 இடங்களில் அபார வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 132 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. 2019 சட்டசபை தேர்தலில் பாஜக 105 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா 56 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் கட்சிக்கு 44 இடங்களும் அதன் கூட்டணி கட்சியான தேசியவாத காங்கிரசுக்கு 54 இடங்களும் கிடைத்தன. அப்போது முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு சிவசேனா பாஜகவுடன் சேர மறுத்தது. திடீர் திருப்பமாக அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் அப்படியே பாஜகவை ஆதரித்தனர். இதனால் பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராகவும் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் பவார் துணை முதல்வராகவும் பதவியேற்றனர். ஆனால் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் புதிய அரசுக்கு ஆதரவு அளிக்க மறுத்தது. இதனால் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தார். அப்போது சபதமெடுத்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் மீண்டும் முதல்வராவேன் என்றார். அவர் எதிர்பார்த்தது போலவே மகாராஷ்டிராவில் இந்த முறை பாஜகவுக்கு கடந்த தேர்தலை விட அதிக இடங்கள் கிடைத்துள்ளது. இப்போது துணை முதல்வராக இருக்கும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மீண்டும் துணை முதல்வராகவோ பதவியேற்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நகர்மன்ற உறுப்பினராக தொடங்கி படிப்படியாக உயர்ந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற பொறுப்புக்கு உயர்ந்தவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் பிறந்த தேவேந்திர ஃபட்னாவிஸின் தந்தை சட்ட மேலவை உறுப்பினராக பதவி வகித்தவர். அவரின் அடியொற்றி அரசியலில் கால் பதித்தார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். கல்லூரியில் படிக்கும் போதே பாஜகவின் மாணவர் அமைப்பில் இணைந்து சேவையாற்றி வந்தார். 1992 நாக்பூர் நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1997 நாக்பூர் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 22 வயதில் அந்த பதவிக்கு தேர்வானதால் நாக்பூரின் மிக இளவயது மேயர் எனும் பெருமையை பெற்றவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். தொடர்ந்து அரசியலில் ஏர்முகம் கண்ட அவர் 2014 மகாராஷ்டிர முதல்வராக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றினார். 2019 தேர்தலில் ஏற்பட்ட சிறு பின்னடைவு முதல்வர் பதவியில் ஃபட்னாவிஸ் நீடிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தியது. இருப்பினும் 2022 மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் போது புதிய அரசை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்ததோடு துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றார். இப்போது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்குவதில் ஃபட்னாவிஸின் செயல்பாடுகள் பெரிதும் கவனம் ஈர்த்தது. பின்னடைவை சந்தித்தாலும் அதனால் துவண்டு விடாமல் பணிகளை தொடருவதில் உறுதியை கொண்டவர் என்பது ஃபட்னாவிஸின் பெரும் பலமாக பார்க்கப்படுகிறது.